Hi students. இப்போ நம்ம பார்க்க போறது விசாரத் பூர்வாத்ல நவீன் கத்திய சயனிகா 2ல 6th லெசன், அதாவது வல்லபாயி பட்டேல். ஸோ இந்த லெசன்ல வரக்கூடிய இஆர்சி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசனுக்கான எஸ்ஏஸ் அண்ட் இஆர்சி ஆல்ரெடி போட்டிருக்கேன். 5th லெசனோட இஆர்சி நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ரிமைனிங் லெசன்ஸ்க்கும் நான் அப்லோட் பண்றேன். ஸோ வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க, ஓகேவா? வல்லபாயி பட்டேல் இந்த லெசனுடைய இஆர்சி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம். आदर्श सत्याग्रही की भांति वह अपने को मिट्टी में शून्य में नहीं मिला सकते थे। उनमें सत्याग्रही की अजात शत्रुता नहीं थी, उनमें विरोचित क्षमा थी. அதாவது இது இந்த வல்லபாய் பட்டேல் லெசன்ல வல்லபாய் பட்டேலை பத்தியான வீரத்தை வந்து இதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், ஒரு சில லீடர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸோ அதுதான் ஆதர்ஷ சத்தியாகிரகி, ஒரு சரியான உதாரணமான ஒரு சத்தியாகிரகி, அதாவது போராட்டம் பண்றவங்க சத்தியாகிரகத்துக்காக. அதாவது அஹிம்சை வழியில நடப்பவங்க தான் சத்தியாகிரக போர், அஹிம்சை வழியில நடக்கணும் அப்படின்ற மாதிரி. அடுத்தவங்களை துன்புறுத்துதல் கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் அகிம்சை முறையில நம்ம பெறணும் அப்படின்றதுதான் அவங்களுடைய விஷயமா இருந்தது. இதுல இந்த வல்லபாய் பட்டேல் என்றவர் ஒரு முழுமையான ஒரு சத்தியாகிரகி கிடையாது. அவர் வந்து ஒரு வீரர் அப்படின்றதுனால அவரு விரோச்சித், அதுதான் அவர் வந்து என்னன்னா அவர் உண்மை விரோச்சித் க்ஷமாதி, அதாவது வீரனா இருந்து வீர போர்க்குணம் இருக்கு, அந்த போர்க்குணத்தோட சேர்ந்து மன்னிக்கிற குணமும் இருக்கு, ரெண்டுமே அவர்கிட்ட கலந்துருக்கு அப்படின்றத இந்த இதுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ பிரசங்க் என்ன அப்படின்னா, யஹ் வாக்கிய ஸ்ரீ ராம்நாத் சுமன் கே வல்லபாயி பட்டேல் நாமக் லேக் சே தியா கயா ஹை. அதாவது இந்த சென்டென்ஸ் ஸ்ரீ ராம்நாத் சுமன் அப்படின்றவருடைய வல்லபாய் பட்டேல் என்ற ரைட்டிங்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல சந்தர்ப்பம் என்னன்னா, लेखक सुमन गांधी जी और गोखले जी के साथ वल्लभाई की तुलना करते थे. इसी सिलसिले में लेखक यह वाक्य लिखते हैं. அதாவது லேக்கர் சுமன்றவர் காந்திஜி அதுக்கப்புறம் கோகுல்ஜி இருக்காரு இல்லையா, அவங்களோட சேர்ந்து இந்த வல்லபாயோட கம்பேர் பண்றாராம். ஸோ இவங்களுக்கும் வல்லபாய் பட்டேலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது. ஸோ இசி சில்சிலேமே இந்த சிச்சுவேஷன்ல தான் ரைட்டர் வந்து யஹ் வாக்கிய இந்த சென்டென்ஸை எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வியாக்கியா என்ன அப்படின்னா, எக்ஸ்பிளனேஷன், சத்தியாகிரகி விரோதியும் பர் வார் நஹி கர்த்தா. அதாவது சத்தியாகிரகின்றவங்க யாரு? அஹிம்சை முறையில போர் செய்யறவங்க, போராடுறவங்க. அவங்க விரோதியும் பர் விரோதிகளை வார் நஹி கர்த்தா, விரோதியும் பர் வார் நஹி கர்த்தா, அவங்க விரோதிகளை வந்து எதிர்க்க மாட்டாங்க. அதாவது அவங்கள எதிர்க்கிறது, வார் அப்படின்னு என்னன்னா அவங்கள அட்டாக் பண்றது. ஸோ எப்பவுமே சத்தியாகிரகிகள் எப்பவுமே விரோதிகளை வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க. வஹ் விரோதியோं की मार पीड़ा सकता है, मार पीट सकता है. அவங்க அந்த எதிரிகளுடைய அடிய வந்து தாங்கிப்பாங்க. क्योंकि ஏனா வஹ் அஹிம்சா का पालक है, ஏன்னா அவங்க அஹிம்சையை பின்பற்றவங்க, ஃபாலோ பண்றவங்க. शत्रुओं की यातनाएं सहते हुए एक सत्याग्रही मर सकता है. அதாவது எதிரிகளுடைய அந்த யாத்னாயங் அப்படின்னா தாக்குதல், டார்ச்சர் பண்றது, அதாவது ரொம்ப மோசமான முறையில வந்து டார்ச்சர் பண்றது. எதிரிகளுடைய அந்த டார்ச்சரை சஹத்தே ஹுயே, அதை பொறுத்துக்கிட்டு ஏக் சத்தியாகிரகி, ஒரு சத்தியாகிரகி என்ன ஆயிட்டாரா, மர் சக்தாஹே, இறந்தும் போயிடுறாங்க. அப்பனே கோ மிட்டி மே மிலா சக்தாஹே, தன்னே இந்த மண்ணுக்கு வந்து தியாகம் பண்ணிடுறாங்க. யஹ் சத்தியாகிரகி கி காஸ் விசேஷதாஹே. ஸோ இப்படிப்பட்ட இந்த சத்தியாகிரகியினுடைய குவாலிட்டி வந்து ரொம்பவே ஸ்பெஷலானது. அவங்களுடைய இந்த விஷயம், அதாவது அவங்க கிட்ட இருக்கிற இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப சிறப்பானது. சத்தியாகிரகி பாபி சே நஹி பாப் சே குருணா கர்த்தாஹே. அதாவது அந்த சத்தியாகிரகின்றவன் பாபி சே நஹி, அதாவது பாவம் செய்யறவங்கள இல்ல, பாபசே அந்த பாவத்தை தான் குருணா கர்த்தாஹே வெறுக்கிறாரு. அதாவது பாவிகளை அவர் வெறுக்கல, அந்த பாவத்தை தான் அவர் வெறுக்கிறாரு.
वह किसी को भी अपना शत्रु नहीं मानता. அவரு யாரையுமே கிசி கோபினா எந்த ஒருத்தரையுமே अपना शत्रु தன்னுடைய எதிரியா நஹி மானதா நினைக்க மாட்டாங்க. इसलिए उसके कोई शत्रु नहीं होते. சோ அதனாலதான் அவங்களுக்கு கோயி எந்த ஒரு शत्रु नहीं होते இனிமே கிடையாது. वह अजात शत्रु है. அவங்க வந்து மிக சிறந்த பலசாலியா இருக்காங்க. அதாவது எதிரிகள் இல்லாதவங்களா இருக்காங்க. அதுதான் அஜாத சத்ரு, நோ எனிமீஸ். लेकिन एक वीर योद्धा का स्वभाव उससे थोड़ा भिन्न होता है. ஆனா एक वीर योद्धा का स्वभाव, ஒரு போர் வீரனுடைய, வீர் யோத்தா அப்படின்னா போர் வீரன், சோல்ஜர் இருக்காங்களே, ஒரு போர் வீரனுடைய ஸ்வபாவ் கேரக்டர் வந்து உஸ்ஸே, அந்த உஸ்ஸேனா அந்த சத்தியாகிரகியில அந்த போராட்டம் சத்தியாகிரகி இருக்காங்களே அஹிம்சை முறையை பின்பற்றவங்க, அவங்க கிட்ட இருந்து தோடா பின்ன ஹூத்தாகை, கொஞ்சம் வேறுபட்டு இருப்பாங்களாம். அதாவது போர் வீரர்களுக்கும் சத்தியாகிரகிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, யௌத சத்ரு பர் விஜய் பானேக்கே பாத், அதாவது யௌத்தனா அந்த போர் வீரன், சத்ரு பர் எதிரிகளை விஜய் பானேக்கே பாத் வெற்றி பெற்ற பிறகு உஸ்கோ க்ஷமா கர் தேதா ஹை, அந்த எதிரி என்ன பண்ணிடுவானா போர் வீரன் மன்னிச்சிடுவான். க்ஷமானா ஃபர்கிவ், மன்னிச்சிடுவானா. வல்லபாயி மகாத்மா கே அனுயாயி தே. சோ இதுல வல்லபாய் பட்டேல் என்றவர் மகாத்மா காந்திஜி இருக்காரு இல்லையா, அவருடைய ஃபாலோவரா. फिर भी பட் இருந்தாலும் வே பூர்ண ரூபு சே சத்தியாகிரகி நஹி தே, அவர் கம்ப்ளீட்டா ஒரு சத்தியாகிரகியா இல்ல. யாரு? வல்லபாய் பட்டேல். விரோச்சித் க்ஷமா உன்கா குணதா. விரோச்சித் க்ஷமா அப்படின்னா ஒரு போர் வீரனுடைய மன்னிக்கிற குணம், ஒரு போர் வீரனா இருந்து மன்னிக்கிற குணம், மன்னிக்கிறது தான் அவருடைய குணமா இருந்துச்சு. அதாவது ஒரு போர் வீரனும் கூட ஆனா மன்னிக்கவும் செய்வாரு. சோ இந்த குணம் அவர்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுல விசேஷத்தை என்ன அப்படின்னா, லேखक ने इस वाक्य द्वारा, ரைட்டர் வந்து இந்த சென்டென்ஸ் மூலமா வல்லபாயி கே व्यक्तित्व पर प्रकाश डाला है. அந்த வல்லபாய் பட்டேலுடைய அவருடைய வல்லபாய் பட்டேலுடைய व्यक्तित्व पर, அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு இல்லையா, தனித்துவம், சோ அதை பத்தி வந்து நமக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாரு. அதை பத்தி ரொம்ப ரொம்ப பிரைட்டா நமக்கு சொல்லியிருக்காரு. யஹ் வாக்கிய வல்லபாயி கோ லௌஹ் புருஷ் சாபித் கர்த்தா ஹை. இந்த சென்டென்ஸ் தான் வல்லபாய ஒரு இரும்பு மனிதன் அப்படின்றது நமக்கு ப்ரூவ் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். राजनीतिज्ञ का जबान पर काबू होता है, उसके लिए वह एक अस्त्र है. இது வந்து ஆக்சுவலி ஒரு பொலிட்டீஷியனை பத்தி சொல்றது. ஒரு பொலிட்டீஷியன் எப்படி இருப்பான், ஸோ அவனை பத்தியான சொல்றதுதான் இது. ஸோ ராஜநீதிஜ்ஞ அப்படின்னா பொலிட்டீஷியன், அரசியல்வாதி. கா ஜபான் அப்படின்னா அவனுடைய அந்த நாக்கு இருக்கு இல்லையா, பேசுற நாக்கு. காபு ஹூத்தாஹை, அவன் எப்பவுமே தன்னுடைய நாக்குல ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பான். காபு அப்படின்னா கண்ட்ரோல். ஸோ அவன் பேசும்போது எப்பவுமே தன்னுடைய நாக்குல ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பான். உஸ்கேலியே, ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் வஹ் அதுதான் ஏக் அஸ்திரஹை, ஒரு அஸ்திரமா அவனுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கு. அதாவது அரசியல்வாதி பேசும்போது எப்பவுமே தான் பேசுற வார்த்தையில ஒரு கண்ட்ரோல் வச்சிருப்பான். அதுதான் அவனுடைய அஸ்திர அப்படின்னா அதுதான் அவனுடைய ஆயுதம் மாதிரியா. ஸோ பிரசங்க் என்ன அப்படின்னா, யஹ் வாக்கிய ஸ்ரீ ராம்நாத் சுமன் கே வல்லபாயி பட்டேல் லேக் சே தியா கயா ஹை. ஸோ இந்த சென்டென்ஸ் யாருடையது? ஸ்ரீ ராம்நாத் சுமனுடைய வல்லபாய் பட்டேல் ரைட்டிங்ஸ்ல இருந்து கொடுத்திருக்காங்க. சந்தர்ப்னா எந்த சிச்சுவேஷன்ல இதை சொல்றாங்க? லேखक सुमन गांधी जी और गोकुल जी के साथ वल्लभाई की तुलना करते हैं. ஸோ இவர் என்ன பண்றாரு? லேखक காந்திஜி மற்றும் கோகுல்ஜியோட சேர்ந்து வல்லபாய் பட்டேல கம்பேர் பண்றாரு. துல்னான கம்பாரிசன் பண்றாராம். அந்த டைம்ல இது எழுதுறாரு. इसी सिलसिले में लेखक यह वाक्य लिखते हैं. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ரைட்டர் இந்த சென்டென்ஸ் எழுதுறாரு. व्याख्यान एक्सप्लेनेशन. राजनीतिज्ञ सोच सोचकर बोला करता है. அதாவது ராஜநீதிஜ்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? அரசியல்வாதி. சோச் சோச்கர், யோசிச்சு தான் போலா கர்த்தாகை பேசுவாங்களாம். அதாவது சடனா எதையும் வந்து பேசிட மாட்டாங்க, உடனடியா எந்த ஒரு விஷயத்தையும் பேச மாட்டாங்க. சோச் சோச்கர், கொஞ்சம் திங்க் பண்ணி தான் பேசுவாங்க. சத்ரு கி சுனௌதி, அவங்க எதிரிகளுடைய அந்த தாக்குதல் இருக்கு இல்லையா, அவங்க பேசுறாங்க இல்லையா, அதாவது அவங்களோட ஆப்பனன்ட் சொல்றது. இதுல சத்ருன்றது இந்த அரசியல்வாதியுடைய ஒருத்தருக்கும் அரசியல்வாதிக்கும் எதிர்கட்சின்னு இருப்பாங்களே அவங்களுடைய சுனௌதி, சேலஞ்சு, சவால் விடுறாங்க இல்லையா அது.
को स्वीकार करता है. அந்த எதிரிகளுடைய சேலஞ்சை வந்து ஸ்வீகார ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே சொல்லாம அக்செப்ட் பண்ணிப்பாங்க. மகர் உஸ் சமய கோயி உத்தர் நஹி தேதா. அப்படி அவங்க சொல்றதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, கோயி உத்தர் நஹி தேதா, எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்களாம். அதாவது எதிர்த்து எதுவும் பேச மாட்டாங்க. மக்கர் ஆனா உஸ் சமய, அதாவது அவங்க சேலஞ்ச் பண்ற டைம்ல அவங்க எந்த ஒரு பதில், உத்தர்னா பதில், கோயி உத்தர், எந்த ஒரு பதிலும் நஹி தேதா சொல்ல மாட்டாங்களாம். वह अपनी भावनाओं को दिल में ही छिपाया करता है. அவங்க அப்படின்னா தன்னுடைய பாவனாவோங்க, அதாவது நம்மளுடைய இமோஷன்ஸ், அவங்களுடைய இமோஷன்ஸ தில் மேம் ஹி, தன்னுடைய மனசுக்குள்ளேயே சிப்பாயா கர்த்தாஹே, அப்படியே ஹைட் பண்ணிப்பாங்களாம், மறைச்சு வச்சுப்பாங்களாம், எதையும் வெளிப்படுத்தாம ஹைட் பண்றது. वह अपनी जबान को वश में रखता है. அவங்க தன்னுடைய நாக்க தன்னுடைய கண்ட்ரோல், வஷ் அப்படின்னா கண்ட்ரோல், அவங்க தன்னுடைய நாக்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. और सही समय पर बोलता है. அதுக்கப்புறம் சரியான டைம்ல அவங்க தன்னுடைய வார்த்தையை சொல்லுவாங்க. वीर लोग अस्त्रों का प्रयोग करके शत्रुओं पर विजय प्राप्त करता है. சோ மேல சொன்னது எல்லாமே அரசியல்வாதி என்ன பண்ணுவான்றது. சோ இந்த இடத்துல வீரலோக்னா யாரு, அந்த போர் வீரர்கள் சண்டை போடுறாங்களே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம் இந்த இடத்துல, அஸ்திரோங்கா பிரயோக கற்கே, அஸ்திரம்னா வெப்பன்ஸ், ஆயுதங்களை பயன்படுத்தி தான் சத்ருவோங் பர், எதிரிகளை வந்து விஜய் பிராப்தி கர்த்தாங்க, வெற்றி பெறுவாங்களாம். வே சஹி சமய பர் ஹி அஸ்திரக்கா பிரயோக கர்த்தே ஹே. அது மட்டும் இல்லாம இவங்களும் இந்த வீரலோகம் போர் வீரர்களும் சஹி சமய பர், சரியான டைம்ல தான் அஸ்திரக்கா பிரயோக கர்த்தே ஹே, அந்த ஆயுதங்களை வந்து பயன்படுத்துவாங்க. பிரயோக அப்படின்னா பயன்படுத்துறது. இதுல ராஜநீத்ய பி சஹி சமய பர் ஜபான் போல்கர் விரோதி பர் விஜய் பார்த்தாங்க. சோ எப்படி ஒரு வீரன் சரியான டைம்ல ஆயுதத்தை பயன்படுத்தி வெற்றி பெறானோ, அதே போலவே ராஜநீதி ஜபி பொலிட்டீஷியனும் சஹி சமய பர் சரியான டைம்ல ஜபான் போல்கர் தன்னுடைய நாக்க திறந்து, அதாவது தன்னுடைய வாயை திறந்து விரோதி பர் பேசி, ஜபான் போல்கர்னா என்ன சொல்ல வந்தானோ அப்ப அந்த டைம்ல தன்னுடைய சொல்ல வந்த விஷயத்த சொல்லி, கோல்கர்னா ஓபன் பண்றான், தன் மனசுக்குள்ள இருந்த விஷயத்த ஓபன் பண்றது. விரோதி பர் சொல்லி, விரோதி பர் விஜய் பார்த்தாங்க, எதிரிகளை வெற்றி கொள்வானா. इस तरह राजनीतिज्ञ के लिए उसका जबान एक अस्त्र है. சோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பொலிட்டீஷியனை பொறுத்த வரைக்கும் உஸ்கா ஜபான், அவருடைய நாக்கு தான் ஏக் அஸ்த்ர ஹை, அவனுக்கு ஒரு ஆயுதமா இருக்கு. இஸ்கே டீக் உல்டே, ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா, சரியா ஆப்போசிட்டா, அதுதான் இஸ்கே டீக் உல்டே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா யௌதா சத்ருகா. யௌதா சத்ருனா யாரு, யௌதானா போர் வீரன், சத்ருகா சாம்னா கர்ணேமே, அந்த எதிரிகளை நேருக்கு நேர் சந்திக்கிறதுல தேரி நஹி கர்த்தா, தாமதப்படுத்தவே மாட்டாங்களாம். துரந்த மைதான்மே உத்தர் ஜாத்தா ஹை, இம்மீடியட்டா என்ன பண்ணுவாங்க, அந்த போர்க்களத்துக்குள்ள நுழைஞ்சிடுவாங்களாம், அதுதான் உத்தர். போர்க்களத்துல இறங்கிடுவாங்க, உத்தர்னா இறங்குறது, உதர். அதாவது பொலிட்டீஷியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, எதிரிகள் சேலஞ்ச் பண்ணும்போது உடனடியா பதில் சொல்ல மாட்டாங்க. சரியான டைம் வரும் பொழுது தன்னுடைய வாயை திறந்து அவங்களை எதிர்த்து ஜெயிச்சிருவாங்க. ஆனா போர் வீரன் என்ன பண்ணுவான், சோ எதிரிகளை நேருக்கு நேர் உடனடியா போய் சந்திச்சிருவானா, அவன் வந்து வெயிட் பண்ண மாட்டானா, அரசியல்வாதி மாதிரி. विशेषता என்ன அப்படின்னா, यह वाक्य राजनीतिज्ञों के स्वभाव को प्रकट करता है. சோ இந்த சென்டென்ஸ் மோஸ்ட்லி ராஜநீதிச்சவங்க யாரு, பொலிட்டீஷியன்களுடைய ஸ்வபாவ், கேரக்டரை நமக்கு வந்து வெளிப்படுத்துது. यह लेखक की सूक्ष्म दर्शिता का परिचय देता है. சோ இதுல இருந்து ரைட்டனுடைய ஒரு நுட்பமான பார்வை வந்து நமக்கு தெரிய வருது. சூக்ஷம் தர்ஷித் அப்படின்னா ஒரு கீனா எப்படி அப்சர்வ் பண்ணிருக்காருன்றது நமக்கு தெரியுது. வல்லபாயி ராஜநீத்ய நஹி ஹை, வல்லபாய் பட்டேல் ஒரு பொலிட்டீஷியன் கிடையாது. வீர் யௌதாத்தே, அவர் ஒரு போர் வீரன் அப்படின்னு சொல்றாங்க இதுல. नेक्स्ट थर्ड वन, ऐसी अकर्मण्य चर्चाओं में कितनी ही बार तो मैं गड़बड़ में पड़ जाता हूँ. அதாவது இப்படிப்பட்ட செயலற்ற வந்து சர்ச்சாவும் விவாதங்களால், அதாவது யூஸ்லெஸ்ஸான ஒரு சில விஷயங்களால, கித்தனை ஹி பார் எத்தனை தடவை தான் நான் கட்பட்மே பட்ஜாத்தாகும், எப்பவுமே குழப்பத்திலே இருக்கிறதா இருக்கு, ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு குழப்பம் எனக்கு வந்து
வந்துருது இப்படிப்பட்ட டிஸ்கஷன்ஸ்னால. ஸோ அது எந்த இடத்துல இந்த லைனை சொல்லியிருக்காங்கன்றது நம்ம வியாகியா படிக்கும் போது நமக்கு தெரியும். प्रसंग என்ன அப்படின்னா, यह वाक्य श्री रामनाथ सुमन की वल्लभाई पटेल नामक निबंध से दिया गया है. ஸோ இந்த சென்டென்ஸ் ரமாநாத் சுமன்றவருடைய வல்லபாய் பட்டேல் என்ற எஸ்ஏலேருந்து கட்டுரையிலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வல்லபாயி காஹி கதன் ஹை. இது வல்லபாயி இந்த லைனை சொல்ற மாதிரி, வல்லபாய் பட்டேல் இந்த லைனை சொல்ற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்களாம். ஸோ சந்தர்ப் எந்த சிச்சுவேஷன்ல வல்லபாய் பட்டேல் இதை சொல்லியிருக்காரு? लेखक सुमन गांधी जी और गोखल जी के साथ वल्लभाई की तुलना करते हैं. ஸோ ரைட்டர் சுமன் என்ன பண்றாரு? காந்திஜி மற்றும் கோகல்ஜி இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேரோட வல்லபாயை கம்பேர் பண்ணி சொல்றாராம். इसी सिलसिले में सो இந்த சிச்சுவேஷன்ல लेखक वल्लभाई के इस कथन को दोहराते हैं. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் லேखक என்ன பண்றாரு? வல்லபாய் பட்டேலுடைய இந்த கூற்று வந்து நமக்கு தெரிவிக்கிறாரு. நெக்ஸ்ட் வியாக்கியா விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, வல்லபாயி கத்ரோங் சே பியார் கர்த்தே தே. ஸோ வல்லபாய் எப்பவுமே வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை அதாவது ஒரு சண்டை வருது அப்படின்னா அதை எதிர்த்து நிக்கிறதுனால அதை வந்து பியார் கர்த்தே தே, அது எப்பவுமே வந்து அவர் என்ன பண்ணுறாரு? விரும்புறாரு. அதாவது கத்ரா அப்படின்னா டேஞ்சர்னு சொல்லுவாங்க, அபாயம். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை கண்டி பயப்படாம அதை எதிர்த்து நிப்பாருன்றதுதான் இங்க பியார் கர்த்தே தேன்னு கொடுத்துருக்காங்க. வே நிடர் வியக்தி தே. ஸோ இதுல இருந்து அவர் என்னன்னு சொல்றாங்க? அவர் ஒரு பயமில்லாத ஒரு பர்சன். நிடர் அப்படின்னா ஃபியர்லெஸ் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. ஜப் கோயி கத்ரா ஆத்தா. ஸோ எப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருதோ தப் ஆகே பட்கர், அப்ப முன்னாடி வந்து உசி கத்ரே கா சாம்னா கர்த்தே தே. ஸோ அந்த பிரச்சனைக்கு முன்னாடி எதிர்த்து நிப்பாரு. சாம்னானா இன் ஃப்ரண்ட் ஆஃப், நிக்கிறது. ஸோ அதை எதிர்த்து அதை போரிடுவாரு. வே உல்ஜனோங்கோ ஃபடாஃபட் சுல்ஜானே தே. அவரு உள்ஜனங்கோ அந்த ஃபைட்டு சண்டைகள்லாம் வருது இல்லையா, அதுக்கு உடனடியான ரிசால்வ் பண்ணிடுவாரு, அதை சால்வ் பண்ணிடுவாரு. ஃபடாஃபட் அப்படின்னா இமீடியட்லி குயிக்கா என்ன பண்ணுவாரு? அதை சால்வ் பண்ணிடுவாராம். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை இமீடியட்டா அதை சால்வ் பண்ணிடுவாரு. உள்ஜனோங் கே சமய் உன்கா திமாக் சக்ரிய ஹோ ஜாத்தா தா. ஏன்னா பிரச்சனை வர டைம்ல அவருடைய பிரெயின் வந்து சக்ரிய அப்படின்னா ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுமா, ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. வே இசே பசந்த் பி கர்த்தே தே. ஸோ வல்லபாய் பட்டேலுக்கும் இது ரொம்பவே பிடிக்குமா, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈடுபடுறது. மக்கர் ஆனா சமஜௌத்தோங் சே வே ஊப் சாத்தே தே. ஆனா அவர் என்ன பண்றாரு? சமஜௌத்தோங் அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறது. ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து அவர் என்ன ஊப் சாத்தியத்தைனா ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயமா ஆயிடுது. समझौतों में वीरता की जरूरत वहीं पड़ती. ஏன் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்ல வீரத்தா கி ஜரூரத், ஒரு வீரனுடைய அவசியத்தை வந்து அதுல குறிப்பிட்டிருப்பாங்களாம். நீ என்ன பர்பஸ்க்காக வரணும், எதுக்காக வரணும், உன்னோட வேலை என்னன்றதை அதுல மென்ஷன் பண்ணிடுவாங்களாம். வஹாங் சிர்ஃப் லம்பி வார்தாலாப் கர்னே படுத்தி ஹே. ஸோ அந்த இடத்துல வஹாங்னா அந்த இடத்துல சிர்ஃப் ஒன்லி லம்பி வார்தாலாப், ஒரு லாங் கான்வர்சேஷன் தான் கர்னி படுத்தி ஹே, ஒரு லாங் கான்வர்சேஷன் மட்டும்தான் இருக்குது, அதாவது பேச்சு மட்டும்தான் இருக்கு. वल्लभ कहानी से करने पर दिलचस्पी लेते थे. ஆனா வல்லபாய் பட்டேலுக்கு சொல்றதை விட செய்யறதுல தான் ரொம்ப ஆர்வம் அதிகமா. समझौते के समय शिष्टाचार के लिए बहुत कुछ झूठ बोलना पड़ता है. அதாவது समझौते के समय அந்த அக்ரிமெண்ட் போடும்போது शिष्टाचार के लिए ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக பஹூத் குச் ஒரு சில இடத்துல ஜூட் போல்னா படுத்தா ஹே, பொய்யோ சொல்ல வேண்டி இருந்திருக்குது. வல்லபாயி கோ பசந்த் நஹீதா. இது வந்து வல்லபாய் பட்டேலுக்கு பிடிக்கவே இல்லையா இந்த மாதிரி. அதாவது வெறும் ரைட்டிங்ல தான் இருக்கு, அது செயல்ல இல்ல அந்த கான்வர்சேஷன் அந்த அக்ரிமெண்ட்ல அப்படின்ற மாதிரி. इसलिए उन्होंने अपने संबंध में स्वयं कह दिया कि. சோ அதனால அவரு தன்னை பத்தி தானே சொல்லும் பொழுது समझौतों की अकर्मण्य चर्चाओं से मैं गड़बड़ में पड़ जाता हूँ. அவர் என்ன சொல்றாரு? அந்த சமஜௌத்தோங்கி அந்த அக்ரிமெண்ட்ல இருக்கிற அகர்மண்ய சர்ச்சாவங்க, அது தேவையில்லாத ஒரு பேச்சுக்கள், அந்த உரையாடல்கள்னால, அந்த இருக்கிற கான்வர்சேஷன்னால மைம் கட்பட் மேம், நான் வந்து ரொம்ப குழப்பம் அடைஞ்சிடுறேன். ஸோ அதாவது இவங்க ஒன்று செய்ய சொல்றாங்க, இவங்க ஒன்று அதில் அக்ரிமெண்ட்ல ஒன்று சொல்றாங்க, ஆனால் செய்யறது வேற விதமா சொல்றாங்களே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுறாராம். ஸோ இதுல விசேஷத்தா என்ன அப்படின்னா, यह वाक्य वल्लभाई के वीर स्वभाव को प्रकट करता है.
சோ இந்த சென்டென்ஸ் வல்லபாய் பட்டேலுடைய வீரத்தை பத்தி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. லேखक ने वल्लभाई के संबंध में, सो राइटर வந்து வல்லபாய பத்தி गहरा अध्ययन और अन्वेषण किया है. சோ ஒரு டீப் லேர்னிங் மற்றும் அன்வேஷன் அப்படின்னா ரிசர்ச்சும் பண்ணியிருக்கிறாராம். சோ வல்லபாய் பட்டேலை பத்தியான ஒரு டீப் ஸ்டடி பண்ணியிருக்கிறாரு மற்றும் அவரை பத்தியான ரிசர்ச்சும் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவருடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன, அவருடைய வீரத்தை பத்தி எல்லாமே பண்ணியிருக்காரு. उनके परिश्रम के कारण निबंध का हर वाक्य तराश हुआ जान पड़ता है. அதாவது அவருடைய பரிச்சயம்னா அவருடைய ஹார்ட் ஒர்க்னாலதான் நிபந்துக்கு அந்த எஸ்ஸேல இருக்கிற ஒவ்வொரு வாக்கியமும் ஓகேவா செதுக்கப்பட்ட மாதிரி இருக்கு. தராஷுவா ஜான் படுத்தாகை, சோ அது செதுக்கப்பட்டதா தெரியுது, அவருக்காகவே அது எழுதப்பட்டதா மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. नेक्स्ट फोर्थ वन, शत्रु का लोहा गरम भले ही हो जाए पर हथौड़ा तो ठंडा रहकर ही काम दे सकता है. सो இதுல பிரசங்க் என்ன அப்படின்னா அதேதான். சோ ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்ல படிச்ச அதே பிரசங்க் சந்தர்ப்பம் தான் வரும். यह वाक्य श्री रामनाथ सुमन के वल्लभाई पटेल नामक निबंध से दिया गया है. அதாவது இந்த சென்டென்ஸ் ராமநாத் சுமன் இருக்கார் இல்லையா, சோ அவருடைய வல்லபாய் பட்டேல் என்ற கட்டுரையில இருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. யஹ் வாக்கிய வல்லபாய் காஹி கதன் ஹை. சோ இந்த சென்டென்ஸ் வல்லபாய் பட்டேலுடைய கூற்று, அதாவது அவர் சொன்ன மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவர் சொன்னதா மேல சொன்ன சென்டென்ஸ். ஆக்சுவலி இது என்னன்னா சத்ருகா லோஹா கரம் பலேஹி ஹோ ஜாயே, அதாவது எதிரிகளுடைய அந்த இரும்பு இருக்கு இல்லையா அயன், சோ அது வந்து சூடா இருந்தாலும் அது சுத்தியல்ன்ற ஒரு குளிர்ச்சியான பொருளால் அடிக்கும் போதுதான் அது ஒரு நல்ல ஒரு பொருளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்றது. என்னதான் இரும்பு சூடா இருந்தாலும் அந்த குளிர்ச்சியான சுத்தியல் இருந்தாதான் அந்த வேலை நடக்கும். சோ அதை எதுக்கு உதாரணமா கொடுத்திருக்காங்கன்றதுதான் இதுல பார்க்க போறது. சோ சந்தர்ப்ப, சோ இந்த சென்டென்ஸை எப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா लेखक सुमन गांधी जी और गोकुल जी के साथ वल्लभाई की तुलना करते हैं. सो ரைட்டர் என்ன பண்றாரு, ரைட்டர் சுமன் காந்திஜி மற்றும் கோகுல்ஜியோட வல்லபாய் பட்டேலை கம்பேர் பண்றாரு. इसी सिलसिले में இந்த सिचुएशनல लेखक वल्लभाई के इस कथन को दोहराते हैं. சோ ரைட்டர் என்ன பண்றாரு, வல்லபாயினுடைய இந்த கூற்று நமக்கு முன்னாடி எடுத்து வைக்கிறாரு. சோ அதுல வியாக்கியம் என்ன அப்படின்னா युद्ध के समय वल्लभाई का तेज अधिक हो जाता था. அதாவது யுத்த கே சமயம்னா போரிடும் பொழுது வல்லபாய் பட்டேல் வந்து வல்லபாய் பட்டேலுடைய வேகம் வந்து அதிக் ஹோ ஜாத்தா தா, ரொம்ப அதிகமாயிடும் அவருடைய ஸ்பீட், ஆக்டிவா இருக்கிறது. வே சக்திமான் சப்தோं की सृष्टि करने में समर्थ थे. அவரு ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தைகளை உருவாக்குவதல்ல திறமைசாலி, சமர்த்தே. உன்கி வாணி ஆக் உகல்தி தீ, அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும், அவருடைய சொல் ஒவ்வொன்றும் நெருப்பு போல இருக்குமா, அதாவது நெருப்பு எப்படி சுடும் அது மாதிரி அவருடைய வார்த்தைகள் பேசும்போது அந்த அளவுக்கு அனல் தெரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்கிரேஜ் தாக்க தவர்த்தே, ஆங்கிலேயர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. ஏன் அப்படின்னா உன்கே பாஸ், அவங்க கிட்ட பந்தூக் தீ, அவங்க கிட்ட என்ன இருக்கு, அந்த துப்பாக்கின்ற ஒரு ஆயுதம் இருக்கு. மக்கர் ஆனா ஹமாரே சத்தியாகிரகியோं के पास, நம்மளுடைய சத்தியாகிரகிகள் கிட்ட கேவல் ஒன்லி திரங்கா தா, அந்த 3 வர்ண கொடி மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. சோ இத வந்து எப்படி கம்பேர் பண்றாங்க அப்படின்னா லோஹார் பஹலே லோஹே கோ கரம் கர்த்தா ஹை. லோஹார்னா யாரு, அயன் ஸ்மித், இரும்பு அடிக்கிறாங்க இல்லையா அவங்க. ஃபர்ஸ்ட் பஹலேனா ஃபர்ஸ்ட், லோஹே கோ அந்த இரும்ப கரம் கர்த்தா ஹை சூடு பண்ணுவாங்களாம், அத சூடாக்குவாங்க. ஃபிர் அதுக்கப்புறம் உஸ் பர் அந்த சூடான இரும்பு மேல ஹத்தோடே சே மார்த்தா ஹை அந்த சுத்தியால அடிப்பாங்களாம். கரம் கியா கயா லோஹா அந்த நெருப்பை கொடுக்கக்கூடிய அந்த இரும்பு கத்தர்னாக் சீஜ் ஹை, அதாவது மத்தவங்களுக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடியது. மக்கர் ஆனா ஹத்தோடா டண்டா ரஹகர் பி உஸ் லோஹே பர் சோட் கர்த்தா ஹை, ஆனா அந்த ஹத்தோட அந்த சுத்தியல் வந்து டண்டா ரஹகர் பி, அது குளிர்ச்சியா இருந்தாலும் அதாவது அது சூடா இல்லாம இருந்தாலும், நம்ம அடிக்கக்கூடிய சுத்தியல் வந்து சாதாரணமா தான் இருந்தாலும் உஸ் லோஹே பர் அந்த இரும்பையே என்ன பண்ணுது, அந்த சூடான இரும்பையே சோட்டு கர்த்தாகே அந்த குளிர்ச்சியான சுத்தியல் அடிக்க முடியுது. என்னதான் இரும்பு சூடா இருந்தாலும் அந்த குளிர்ச்சியான சுத்தியல் கிட்ட அது ஒண்ணும் பண்ண முடியாது. உசி தரகு அது போலதான் கம் பலசாலி ஹோக்கர் பி, நாம கம்மியான பலசாலிகளா இருந்தாலும், அதாவது சத்தியாகிரகிகள் கம்மியான ஸ்ட்ரென்த் வச்சிருந்தாலும் சத்தியாகிரகி அங்கிரேசோं का सामना कर सकते हैं,
சத்தியாகிரகியால என்ன பண்ண முடியும்? ஆங்கிலேயர்களை எதிர்த்து நிக்க முடியும். உன்கோ ஜுக்கா சக்தே ஹே, அவங்கள தன் முன்னாடி தலைகுனிய வைக்க முடியும். இதுல விசேஷத்தை என்ன அப்படின்னா, சத்தியாகிரகியோं के मन में उत्साह भरने के लिए वल्लभाई ने ऐसा कहा था. அதாவது சத்தியாகிரகிகளோட மனசுல உற்சாக் வர்ணேக்கேலியே, அவங்கள ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணணும், அவங்களுடைய மனசுல உற்சாகத்தை நிரப்பணும் அப்படின்றதுக்காக வல்லபாய் பட்டேல் என்ன பண்ணாரா, இப்போ மேல சொன்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்காரு. அதனாலதான் ஐசா கஹத்தாகே அந்த மாதிரி சொன்னாராம். அதாவது அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக, இரும்பு சூடா இருந்தாலும் அந்த குளிர்ச்சியான சுத்தியல் அடிக்கிற மாதிரி நாம பலம் குறைந்தவங்களா இருந்தாலும் ஆங்கிலேயர்களை எதிர்த்துக்க முடியும், நீங்க போராடுங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை வல்லபாய் பட்டேல் கொடுத்தாராம். உன்கா பாஷன், அவருடைய சொல் வந்து லோகோங்கே திலோமே, மக்களுடைய மனசுல ஜாத்தோக்கர் ஜாத்தாத்தா, அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையே கொடுத்தது. அது ஒரு மந்திரம் மாதிரி இருந்துச்சாம். ஒரு பேசின வார்த்தைகள் மக்களோட மனசையே மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. லோக நிடர்த்தா கே சாத், சோ அதனால மக்கள் என்ன பண்ணாங்க, பயம் இல்லாம நிடர்த்தா கே சாத், வித்தவுட் ஃபியர், சத்தியாகிரக ஆந்தோலன் மேம், சத்தியாகிரக போராட்டத்துல பாக் லேத்தே தே, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட இந்த 4 இயர்ஸ், இந்த லெசனோட இயர்ஸ் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகுது.